ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நீராக ஆக்குவோம், கரடு முரடானவற்றை சமமான வழி செய்வோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை கால முதல் ஞாயிறு, முதல் மெழுகுதிரி ஊதா நிறம். இது எதிர்பார்ப்பின் மெழுகுதிரி என்றழைக்கப்படுகின்றது. நாம் இறைவனில் எதிர்நோக்கி இருக்கிறோம், ஏனெனில் கடவுள் என்றும் பிரமாணிக்கம் உள்ளவர். அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்றும் தாமதிப்பதில்லை. நம் நம்பிக்கை இறைவனிடமிருந்தே வருகிறது. இன்னும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார், மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார், மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று எசையா கூறுகிறார். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என்ற சிந்தனையை இத்திரியானது சுட்டி காட்டுகின்றது. இன்றைய திருவருகை கால முதல் மெழுகுதிரியை நம்முடைய அதிபர் தந்தை அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அன்பு பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற அனைவரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழி நடத்தியதற்காக நன்றி சொல்லுவோம். பிறக்க இருக்கின்ற அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இறை அருளால் நமக்கு அருளையும் ஆசிரியரையும் பெற்றுத்தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV
as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வோடும் மனநிறைவோடும் எதிர்நோக்கோடும் நாம் இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறில் இருக்கிறோம். திருவழிபாட்டின் புதிய ஆண்டிற்குள் நாம் செல்லுகிறோம். இதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருவருகை காலம், திருவழிபாட்டின் இந்த காலம் முழுவதும் நமக்கு அருளின் காலமாக இருக்க ஆண்டவரிடம் செபிப்போம். எப்பொழுதும் நம் வாழ்வு என்பது கடந்த காலம் அல்ல, எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம். அதைத்தான் ஆண்டவர் விழிப்பாயிருங்கள் என்றும் எப்பொழுதும் தயாராக இருங்கள் என்றும் சொல்லுகிறார் ஆண்டவே. ஆகவே விழிப்பாய் இல்லாத நேரங்களுக்காக, ஆயத்தமாய் இல்லாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள்.
வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து திரு சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122 பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் என்றென்றும் சமாதானம் நிலவுவதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று வீழ்த்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது
இருந்ததை விட மீட்பு இப்போது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளுவோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்ளுவோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்தும் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். இருவர் திருகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, திருவருகை காலம் முதல் ஞாயிறில் நாம் இருக்கிறோம். அருளின் காலம், ஆண்டவர் தருகின்ற அற்புதமான காலம் இது.
இந்த திருவருகை காலத்திலே உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய 3 வாசகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நற்செய்தி பின்னணியாக மக்களுக்கும் சீடர்களுக்கும் மறைபொருளாக இருந்த மானிட மகனின் வருகையை பற்றி ஆண்டவர் இன்று தெளிவுபடுத்துகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். 3 பிரிவுகளாக பார்த்து அவர் சொல்லுகின்ற இந்த பிரிவுகளிலே வரக்கூடிய வாழ்வு நம்மால் முடியுமா என்று பிறகு சிந்தனையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். விரிவாக பார்க்கின்ற பொழுது இந்த மானிட மகன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். மானிட மகனின் இறுதி வருகை உண்டு. முதல் பகுதி. 2வது பகுதி அது நிச்சயமாக நடைபெறும், மாற்று கருத்து இல்லை. 3வது என்று வருவார், எப்பொழுது வருவார் என்ற அந்த ஞானம் நமக்கு இல்லை. பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அவரே நமக்கு வழியையும் சொல்லித் தருகின்ற 4வது பகுதியையும் நாம் பார்க்க போகிறோம். 1வது பகுதி மானிட மகன் வரும் நாள் நேரம் யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவார். படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் சொல்லப்பட்டிருந்தது, வான தூதர்களுக்கும் கூட எப்பொழுது வருவார் என்பது தெரியாது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கொண்டு நாம் ஆண்டவரது வருகையை கண்டுபிடிக்க முடியும் என்று ஆண்டவர் இதற்கு முந்தைய பகுதியிலே ஒரு பெரிய பட்டியலிடுவதை நீங்கள் விவிலியத்திலே பார்க்க முடியும். ஆகவே இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கின்ற பொழுது சற்று கவனமாக இருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வருவதற்கான நாட்கள் நெருங்கி வருகின்றன என்று சொல்லுகிறார். அதாவது உறுதியான எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் இன்றைய முதல் திரியை நாம் கொளுத்தி இருக்கிறோம். எதிர்நோக்கோடு வாழ வேண்டும். ஆகவே இந்த எதிர்நோக்கு நம்மை வழி நடத்த வேண்டும். கண்டிப்பாக இயேசு வருவார், இது உண்மை. முதல் பகுதி. 2வது பகுதி, இது கண்டிப்பாக நடைபெறும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உண்மையிலேயே நடைபெறும். அதற்கு உதாரணமாகத்தான் அவர் நோவாவை பற்றி சொல்லுகிறார். நோவா காலத்தில் என்ன நடைபெற்றது என்பதை சொல்லுகிறார். நோவா காலத்தில் மக்கள் எல்லோரும் எல்லா செயல்களையும் செய்து வந்தார்கள். அன்றாட வாழ்வில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். டெய்லி ரொட்டீன் லைஃப் வாஸ் குட். சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் தீய செயல்கள் செய்ததாகவோ பாவம் செய்ததாகவோ அல்லது கடாமுடான் என்று வாழ்ந்ததாகவோ நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அருமையான ஒரு டே டு டே லைஃப்பை வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால்தான் நமக்கு இது விரிவாக சற்று தெளிவாக புரியும். வாழ்ந்தார்கள், செய்ய வேண்டியதை செய்தார்கள். ஆனால் ஒன்றை அவர்கள் விட்டுவிட்டார்கள். என்ன அது? அவர்கள் கடவுளை பற்றியும் அவரது நன்மைத்தனத்தை பற்றியும் அவரது செயல்பாடுகளை பற்றியும் என்ன உலகத்தில் நடக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியாதவர்களாக அல்லது அலட்சிய போக்கு உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். கடவுளை பற்றி மிகவும் அலட்சியமாகவும் கண்டுகொள்ளாதவர்களாகவும் ஏனோதான என்று வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் தண்டிக்கப்படவோ அல்லது வேறு எதுவுமோ அவருக்கு தரப்படவில்லை. என்ன செய்யவில்லை என்றால் எதை செய்திருக்க வேண்டுமோ அதை அவர்கள் செய்யவில்லை. கடவுளை அறிந்திருக்க வேண்டும், கடவுள் இப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் என்பதை புரிந்து அவர்கள் அவரை போற்றி இருக்க வேண்டும், வாழ்த்தி இருக்க வேண்டும். அதை அவர்கள் சைட் ட்ராக்கில் விட்டுட்டாங்க. மெயின் ட்ராக்காக அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தார்களோ அதையே செய்தார்கள். ஆகவே தான் கடவுளை அவரது நன்மைத்தனத்தை அறியாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவரே அதிலே சொல்லுகிறார். இப்படி கடவுளை அறிந்து உலகப் போக்கை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர் தான் நோவா. ஆகவே கடவுளை போற்றினார், புகழ்ந்தார், அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை செய்தார். இறை மனித உறவை அவர் பலப்படுத்தி வாழ்ந்ததனால் அவர் தப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் சூத்திரம், வாழ்க்கை சூத்திரம். இதுதான் இந்த திருவருகை காலத்தில் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இறைவனது அன்பையும் அயலாரது அன்பையும் புரிந்து மகிழ்ந்து வாழ்ந்த அந்த சூழலைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும்.
வெறும் மனிதரை மட்டும் போற்றிவிட்டால் பத்தாது, வெறும் கடவுளே என்று இருந்துவிட்டாலும் பத்தாது. இரண்டையும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அந்த சூத்திரத்தை ஆண்டவர் நோவா வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். உலகில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை வைத்து எப்படி இவைகளெல்லாம் கண்டுபிடித்து வாழ வேண்டும், இந்த சூத்திரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் விளக்கமாக சொல்லுகிறார். 2 பேரை சொல்லுகிறார். வயல்வெளியில் இருக்கின்ற ஒருவர் அறிந்திருந்தார், அவருக்கு தெரிந்திருந்தது இறைவனையும் மனிதனையும் ஒரு சேர அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆகவே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மற்றவர் விட்டுவிடப்படுகிறார். அவருக்கு அது தெரியல. அதே போன்றுதான் 2 பேர் திருக்கையிலே மாவு ஆட்டி அரைத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவருக்கு தெரிந்திருந்தது ஆண்டவனை பற்றி, அவரது செயல்பாடுகளை பற்றி, அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த அன்றாட வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும் என்று தெரிந்திருந்தார். ஆகவே அவர் அவரை போற்றினார், அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். மற்றவர் தெரியாமல் இருந்தார், அவரை விட்டு விட்டார். இப்படித்தான் நமக்கும் ஒரு வேளை நேரலாம். நமக்கு தெரியும் உலகில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், நம் குடும்பங்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என்னென்ன நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியும். அதைத்தான் 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் பட்டியலிட்டு காட்டுகிறார். அந்த பட்டியலை சற்று இந்த கணிப்பொறி உலகில் வாழுகின்ற நமக்காக மாற்றி, அதே தான் சற்று வேறு வார்த்தைகளிலே நான் சொல்லுகிறேன். எப்படி நம்மால் வாழ முடியும், ஆனாலும் தெரியாதவர்களைப் போல அலட்சியத்தோடு ஏனோ தானோ என்று பார்த்துக்கலாம் என்று வாழக்கூடிய சிந்தனைகள் நம்மிடம் மேலோங்கி இருப்பதை உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். குடும்ப சண்டைகள், ஈகோ பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கௌரவ கொலைகள், வரதட்சணை கொடுமை, ஜாதியம், மனமுறிவு, இவைகளெல்லாம் ஏராளமாக தலைவிரித்தாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளெல்லாம் தெரியாது என்று சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். துறவரம், இல்லறம், தனியறம் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு சாக்கடை இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ ஒன்று நம்ம இழுத்து பிடிக்கிறது. ஆண்டவனையும் அயலாரையும் அன்பு செய்ய முடியாமல் தடுமாறி போகின்ற சூழல்கள் நிறைய இருக்கின்றன, காரணிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் தெரியும், என் குடும்பம் வீணாகிறது என்பது எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகள் நடுத்தெருவிலே வருவார்கள் என்பது எனக்கு தெரியும். விடாப்பிடியாக ஒரு விதமான பிடிவாதத்தோடு வாழ்வதனால் குடும்பம் வீணாகிறது என்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும். தெரியாது என்று சொல்லாதீர்கள், அது நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்ற விதம். ஆகவே பவுலடியார் இடுகின்ற அந்த பட்டியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், நம்மால் முடியும். ஆகவே தவறு என்று தெரிந்தும், தவறு என்று நன்கு அறிந்தும் அதையே திரும்ப திரும்ப செய்ய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மூளைச்சலவை நமக்கு நாமே செய்து கொள்கிறோம். பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம், அவள் பெண், அவன் சம்பாதிக்காதவன், அவனுக்கு என்ன இன்னும் எனக்கு என்று ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி இல்லறம், துறவரம், தனியறம் அனைத்திலும் நாம் சாக்குப்போக்குகளை சொல்லி நாம் தடுமாறி போகிறோம். அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாடுகிறோம். எனவே உயிர்ப்பின் ஒளியிலே வாடுகின்றவர்கள் நாம், ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஒளியிலே வாடுகின்றவர்கள். ஆகவே ஆண்டவரே நமக்கு வழி சொல்லித் தருகிறார், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ முடியும் என்று அவர் இந்த 3வது கட்டத்திலே சொல்லுகிறார். 1, 2, 3வது கட்டத்திற்கு நாம் வருகிறோம். எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கே வழி சொல்லித் தருகிறார். குடும்பத்தில் சிக்கலா, சற்று விழிப்பாய் இருங்கள். வேலை செய்கின்ற இடத்துல போட்டி பொறாமையா, விழிப்பாய் இருங்கள் என்று ஆண்டவரே நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே இதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க மூலம் இதைத்தான் சொல்லுகிறது. உங்கள் உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். அதைத்தான் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்ற அந்த மூலம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்கள் உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற அருமையான சூத்திரம். வாழ முடியும் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் அதை கடந்து 4வது நிலைக்கு வருகிறோம். இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இப்படி வாழ முடியுமா? அவன் ஒரு பஜாரி ஃபாதர், அவன் ஒரு மோசமான ஆள் ஃபாதர், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பொய்க்காரன், வீடே மோசமானது, எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க என்றெல்லாம் எப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இவைகளை அறிந்திருக்கிறோம், அவைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளையும் அறிந்திருந்தும் அது வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இவனோட வாழவே முடியாது, இந்த பொண்ணோடு இருக்கவே முடியாது, மனமுறிவு தேவை, முயற்சி செய்து பாருங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் வேண்டே வேண்டாம், ஏன் நான் முயற்சி செய்யணும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். உங்கள்
உறவு நிலைகளை இழந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இப்படி வாழ முடியுமா என்பதைத்தான் இயேசு 2 பேரை முன்னுதாரணம் சொல்லி நமக்கு சொல்லுகிறார். என்ன அது? வீட்டு உரிமையாளரும் திருடனும் என்ற ஒரு சிறு நிகழ்வை ஓமை போல சொல்லுகிறார். வீட்டு உரிமையாளருக்கு இவன் திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று தெரிந்திருந்தால் வந்த எடுத்துகிட்டு போயா, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ என்று ஜாலியாக விடக்கூடியவர்கள் யாரும் உண்டா? இல்லை. அவன் எப்படி வருவான், எப்பொழுதெல்லாம் வருவான் என்று அவனுக்காக நாம் எப்படியெல்லாம் அவனை தடுக்க முடியும் என்று மிகவும் விழிப்போடும் ஆயத்தமாகவும் இருப்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லி, ஏமாந்து போகாதீர்கள், உறவு நிலைகளிலிருந்து மாறி போகாதீர்கள். இறைவனையும் மனிதனையும் அன்பு செய்து வாழக்கூடிய அந்த உறவு நிலைகளை மாற்றக்கூடிய காரணிகள், ஏமாற்றக்கூடியவை, மூளைச்சலவைகள் ஏராளமாக இருக்கின்றன. அது டிவியாக இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணி இருக்கலாம். எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று என்று எது வேண்டுமானாலும் நம்மை அலைக்கழிக்கக்கூடியவைகள் இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். வீட்டு உரிமையாளரும் திருடனும் என்ற நிகழ்வில் வாழ முடியும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படி வாழ வேண்டும்? ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே சொல், பி பிரசன்ட். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இப்பொழுது நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்படி வாழ்ந்தால் அதுவே போதும். பி பிரசன்ட். இன்று, லிவ் டுடே. இன்றைய நாளை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இல்லாமல் அடுத்த ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தால், ஆண்டவரே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் சிறப்பாக இருக்க எனக்கு அருள் தாரும் என்று வேண்டுவோம். நாளை பற்றிய கவலை நமக்கு தேவையே இல்லை. ஆகவே ஆண்டவனே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எனக்கு மிகச் சிறப்பாக இருக்க அருள் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். அதைத்தான் அவர் விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் உறவு நிலைகளை அலசி பார்த்து எப்படி வாழ முடியும், எப்படி நிறைவோடு இருக்க முடியும் என்பதை அவர் சொல்லுகிறார். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் போர்க்கருவிகளை எல்லாம் கலப்பைகளாக மாற்றி விடுவார்கள். கலப்பைகளாக ஏறுடக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, பிறரை புரிந்து கொள்ளக்கூடியவைகளாக வன்முறையின்றி ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவார்கள். குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வேறு சமுதாயமாக இருக்கட்டும், வன்முறை இல்லாத ஒரு புதிய உறவு நிலைகளை பலப்படுத்துகின்றதை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறேன். எப்படி பிரிகிறோம் என்பதே தெரியாமல் பிரிந்த ஒரு குடும்பம் இது. எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள். திருமணமாகி 3 ஆண்டுகளானது. ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கிறது. ஏனோ தெரியவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. எதற்காக சண்டை என்று தெரியவில்லை. அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி ஒருத்தர் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சண்டை போட்டாங்க, தனி குடும்பம் வச்சாங்க, எங்கெங்கேயோ இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, காசு பணத்தை இறைச்சாங்க. இருந்தாலும் சண்டை சண்டை. ஒரு நாள் அந்த பையனுக்கு துபாயிலே வேலை கிடைத்தது, சவுதி பக்கம். ஆகவே வேலைக்கு போனவர் தான், இன்ன வரைக்கும் வரல. கேட்டால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், அவளை வேண்டுமானால் வேறொரு திருமணம் செய்ய சொல்லுங்கள், நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பெண்ணை கேட்டால் இப்போ அழுகிறாங்க. ஏன் நாம் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம்? ஏன் இந்த நிகழ்காலத்தில் நம்மால் வாழ முடியவில்லை? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், பி பிரசன்ட். இன்று இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து பார்த்து வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாஞ்சையோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான நாட்கள், நமக்கு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்காலத்தில் நடப்பவை, நடந்தவை, இவைகளெல்லாம் தூக்கி எடுந்து விட்டு இன்று என்ன நடக்கிறது, இன்று நான் எப்படி வாழ முடியும், என்னுடைய கணவரோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய திருவரத்திற்கு ஏற்றபடி எப்படி வாழ முடியும், உண்மையோடும் நீதியோடும் பேரை கெடுக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று நான் நினைத்து வாழ வேண்டும். வாழ முடியுமா என்று நினைக்கலாம். வாழ முடியும் என்பதற்காக 3 வாசகங்களை படித்து நான் முடிக்கிறேன். வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை நிகழ்காலத்தை சார்ந்தது. இன்று இப்பொழுது விழிப்பாய் இருந்து, ஆயத்தமாய் இருந்து என் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 14, 15 மற்றும் 17. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கோட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு?
கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோயில் நாம். இறுதியாக சொல்லுகிறார், எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து போங்கள், பிரிந்து செல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இன்னாரோடு 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 ஏன் உறவு என்று தெளிவாக கேட்கிறார். வாழ முடியும், நிகழ்காலத்திலே வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 13-15 படிக்கிறேன். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். 15வது வசனம். ஆனால் நீங்கள் ஒருவரை கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். இது சாபம் அல்ல, இது எச்சரிக்கை. நிகழ்காலத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ளுவோம். இல்லறம், துறவரம், தனியறம் எல்லாரத்தையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். இன்னும் நான் எப்படி வாடுகிறேன், எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாவிட்டால் தூக்கம் வராது. மீண்டுமாக படித்து முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 26-27. புதிய வாழ்க்கைக்கான விதிமுறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். டுடே, இன்னைக்கு கோபப்பட்ட முடிஞ்சிருச்சு, இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லுகிறேன். இல்லை என்றால் நான் பேசவில்லை, வேதம் பேசுகிறது, விவிலியம் சொல்லுகிறது. இல்லை என்றால் நீங்கள் அழுகைக்கு இடம் கொடுப்பீர்கள். அதுக்கு நான் உண்மையான வசனத்தை படிக்கிறேன். அழுகைக்கு இடம் கொடாதீர்கள். சாத்தான் உள்ள நுழைவதற்கு வழிவகை செய்து விடாதீர்கள். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம், மீண்டும் ஒரு முறை நாம் வாழப்போவதில்லை. ஆகவே இல்லறம், துறவரம், தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ கற்றுக்கொள்வோம். விழிப்பாக இருப்போம். லெட்ஸ் லிவ் இன் த ப்ரெசன்ட், லெட் அவர் லைஃப் பி ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த முதல் வாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம், அயலாரையும் ஆண்டவரையும் அன்பு செய்து வாழ்வோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், குற்றம் குறைகளோடு அனைவரையும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும்
வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம் எதிர்நோக்கு நமக்கு ஏமாற்றம் தராது என்பதை அறிந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது வருகைக்காக மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இன்றைய நற்செய்தி கூறுவது போல் விழித்திருக்கும் பணியாளர்களாய் செயல்படவும் உமது வார்த்தை என்னும் ஒளியால் மக்களின் உள்ளங்களில் நம்பிக்கையை விதைக்கவும் தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, நாடுகள் ஒன்றுக்கொன்று எதிராக வாழியேந்தா, இனி அவை போர் பயிற்சியும் பெறா என்ற இறைவாக்கிற்கேற்ப உலகில் நிலவும் போர் வன்முறைகள் நீங்கவும் உலக தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுப்பி மனிதநேயம் தலைத்தோங்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளியோரின் புகலிடமே எம் இறைவா, வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகும் நாங்கள் ஆடம்பரங்களிலும் வெளிப்புற அலங்காரங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கள் அருகில் இருக்கும் ஏழை எளியோரில் உம்மை கண்டிடவும், மேலும் பல்வேறு இயற்கை சீற்றங்களால் வாடும் மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலம் நாடி வந்திருக்கும் உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக செபிப்போரின் தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னோமோ அவர்களையும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு பின்னணியோடு சேர்த்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடியவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற பிள்ளைகளுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா என்று தவறாக நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் திருமண வரன் வேண்டி ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். உடல் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையிடம் யாரெல்லாம் உடல் நலம் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா அவர்கள் அனைவருக்கும் உள்ளூர், தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடு என்று யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவியை கேட்கிறார்களோ, சிறப்பாக உடல் நலத்திற்காக அவர்கள் அனைவருக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் விழிப்போடு ஆயத்தமாக இருந்து நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று திருவருகை காலத்தின் முதல் வாரமாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்மை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சிமையுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படுத்தும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்போரோடும் ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், இயற்கை சீற்றங்களால் அகால மரணமடைந்துள்ள சகோதர சகோதரிகள், உலகில் யாரும் நினையாதவர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விழிப்போடு ஆயத்தமாக இருந்து உறவு நிலைகளை பலப்படுத்தி வாழ ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் விழிப்பாயிருந்து ஆயத்தமாக செயல்பட எங்களுக்கு வேண்டிய அருளையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு எதிர்நோக்கை தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ முடியும் என்று சொல்லுகின்ற அன்பு ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ என்னையாளவாராய், களையாத கனவாக எழில் உரையவாராய். நீங்காத மறையே நீ என்னையாளவாராய், களையாத கனவாக எழில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. வா தேவா நீ என்னில் வாழவா, வாழவா எம் மண்ணை ஆளவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாடுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல
இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு